15க்கு 15 பேப்பர் எடுத்துக்கோங்க ஸ்கொயராக. உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி டைமண்ட் பண்ண போகிறேன் பேப்பர்லே. இப்போ நம்ம ஸ்கொயராக எடுத்த பேப்பரை இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி வச்சு இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த லைனுக்கு நேர் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் சென்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேர் இப்படி வச்சு மடிச்சுக்கலாம். கொஞ்சமும் வித்தியாசம் இல்லாத அளவுக்கு மடிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃபைனலில் நல்லா வரும். அடுத்த பக்கத்தையும் அதே மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 பக்கமும் இந்த மாதிரி மடித்ததுக்கு பிறகு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட் பண்ணிவிட்டு இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியில் இப்படி விரல் விட்டு இந்த பகுதியை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. சென்டர் லைன் பார்த்து அதை அப்படியே வச்சுட்டு அப்படியே ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளாட் ஆக்கினதுக்கு பிறகு பேப்பரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பகுதி இப்படி கீழே வர மாதிரி பார்த்துட்டு இந்த ட்ரையாங்கிளில் இந்த பகுதியில் இப்படி இடையில மடிப்பு வரணும். அந்த மாதிரி இப்போ காட்டணும் பார்த்தீங்களா, வெறும் அந்த பகுதி மட்டும் மடிப்பு வந்தால் போதும். அப்போ அந்த பகுதியை மட்டும் இப்படி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப இப்படி 2ஆகவே மடிச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த பகுதியை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. பேப்பரை திருப்பிட்டு அடுத்த பகுதியை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போது இதுக்கு இந்த சென்டர் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதில் சென்டரில் இந்த பகுதி இப்படி வச்சுட்டு இப்படி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த பேப்பர் பார்க்குறதுக்கு ஸ்கொயராக இருக்கும். 4 பகுதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பேப்பரு. அதுக்கப்புறமா ஒரு பகுதியை உள்ளாடி அந்த விரலை விட்டு நம்ம கரெக்டாக அதை எண்டு வரைக்கும் நிமிர்த்திட்டு ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த கலர் உள்ளாடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு இப்போது அந்த ஸ்கை ப்ளூ கலரில் தான் வேணும். அதனால தான் நான் அந்த பகுதியை உள்ளாடி விட்டுருக்கேன். இல்லை வயலட்டில் வேணும்னா வயலட்டை உள்ளாடி விட்டு பண்ணிக்கலாம், உள்ளாடி பகுதி வர மாதிரி. இப்போ அடுத்த பகுதியை அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஃப்ளாட் ஆக்கிட்டு 2ஆக மடக்கி விட்டுக்கலாம்.
இப்போ 4 பகுதியை நம்ம ஃப்ளாட் ஆக்கியாச்சு. இனி இந்த பேப்பரோட கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, கீழே கார்னர், இந்த பகுதியை இப்படி கொஞ்சம் தூரமாக இப்படி மடக்கி விட்டுக்கலாம். நல்லா அந்த பகுதியை இது பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த கார்னர்லேருந்து இந்த எட்ஜு இந்த சைடு வரைக்கும் இப்படி சரிவாக வச்சு இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த மடித்த பகுதி நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. அந்த லைன் உங்களுக்கு தெரியணும். இப்போ இந்த பகுதியும் பண்ண மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இடையில ஒரு 2 லைனும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல திரும்ப இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. இந்த பகுதியை நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. நல்லா ஃப்ளாட் ஆக்கினதுக்கு பிறகு நம்ம பேப்பரை மெதுவாக ஓப்பன் பண்ணிக்கலாம். மொத்தமாகவே ஓப்பன் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இப்போ நம்ம இந்த மடக்குன மடக்குகள் எல்லாம் கரெக்டாக இதில் பதிஞ்சிருக்கும். இனி நம்ம ஒரு லைனாக பிடிச்சி விடணும். நம்மளோட வேலை அதுதான். இதில் நான் உங்களுக்கு காட்டி தரேன் எப்படி பிடிச்சி விடலான்னு சொல்லிட்டு. இதில் இந்த பாருங்கள், இப்படி ஒரு சரிவாக ஒரு லைன் வரும் 4 பக்கமும் இந்த மாதிரி. இப்படி ஃப்ளாட் ஆக்கிக்கணும். ஃபுல்லாகவே நம்ம இனி இருக்கிற லைன்ஸை கரெக்டாக பார்த்து அந்த மடிப்புக்கு அந்த லைன்ஸுக்கு ஏற்றபடி கரெக்டாக பிடிச்சி விடணும். ரொம்ப நிதானம் தேவை. அவசரப்பட்டேன்னா ஒன்றும் முடியாது. இப்போ 4 பக்கமும் இதே மாதிரி லைன் வரும் பார்த்துக்கோங்க. அப்புறமா அடுத்த பக்கம் இப்படி 4 பக்கமும் அந்த லைனை கரெக்டாக நம்ம பிடிச்சி விடணும். இதை ஏன் பிடிச்சி விட்றதுனா, பிடிச்சி விடலைன்னா உங்களுக்கு ஒழுங்காது, நம்மளால் மடக்கிறதுக்கு வராது. அதனால தான் நம்ம லைன் பதியாமையெல்லாம் இருக்கும். அடுத்து இந்த பாருங்கள், இந்த மூலையில் இந்த மாதிரி ஒரு லைன் வரும், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரும், 4 முக்கிலையும் வரும். இதையும் பிடிச்சி விடணும். அதுக்காக மட்டும்தான் பிடிச்சி விட்றது. அப்போ தான் உங்களுக்கு அந்த மடக்குகளாக இருக்கட்டும்,
அது ஃபைனலில் உங்களால் கரெக்டாக கிளியர் பண்ண முடியும். இப்போ இந்த முக்கு முடிஞ்சா இதே மாதிரி அடுத்த முக்கு. கிழிஞ்சிடக்கூடாது, அதுலேயே நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்புறம் நீங்கள் கிழிஞ்சதுனால திரும்ப ஒன்றுலேருந்தே செய்கிற மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறமா இந்த சென்டரில் நமக்கு அந்த டைமண்டோட ஷேப்பிங்க்கு ரவுண்டு மாதிரி வரும், அந்த பகுதியும் பிடிச்சி விட்டுக்கணும். அது 2 லேயராக வரும், ஒன்று பெருசு அடுத்தது சின்னது. நம்ம ரெண்டையுமே பிடிச்சி விட்டுக்கணும். இதெல்லாம் பிடிச்சி விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வரும். இந்த லைன்ஸ் இந்த மாதிரி கிளியராக பிடிச்சி விட்டுக்கலாம். முக்குகள் வரக்கூடிய பகுதியெல்லாம் நீட்டாக பிடிச்சி விட்டுக்கலாம். இப்போ இன்னும் சென்டரில் ஒரு இது வருது, அதையும் பிடிச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக தான் பிடிச்சிக்கணும்.
கையிலேருந்து பேப்பர் விழுந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம அந்த மடிப்புகள் எல்லாம் மடித்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த உள் பகுதியில் என்ன ஒரு சென்டர் லைன் வருது பார்த்திங்களா, இதை மட்டும் உள் பகுதியில் பிடிச்சு விட்டா போதும். இப்போது இனி பேப்பரை திருப்பிக்கோங்க. இப்போ பிடிச்சி விட்டாச்சுல்ல நீங்கள். இனி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பேப்பரை திருப்பிக்கலாம். எனக்கு இப்போ இந்த கலரு தான் நான் வெளியே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணுறேன்னா, அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கார்னர் எடுத்துகிட்டு அது ஃபஸ்ட்டு இப்படி இது பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த லைன் எடுத்து அடுத்து இப்படி பிடிச்சி விட்டுக்கிறேன். இதிலெல்லாம் இந்த இப்போ இந்த மேல் பகுதியெல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அடுத்தது இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பிடிச்சி விட்டுட்டே இருக்கணும். நடுவில் விரல் வச்சுக்கணும். பார்த்தீங்களா? இது நம்ம அந்த லைன்ஸை பிடிச்சி விட்றதுல தான் இருக்குது. பிடிச்சி விடலைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது ஒழுங்காக வரவே செய்யாது, கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் பிடிச்சி விட்றது டைம் எடுத்து. பார்த்தீங்களா? நீனை இப்போ ஒரு தள்ளிட்டு நிற்கிது பார்த்தீங்களா, இந்த பகுதியை உள்ளாடி தள்ளி விட்டுக்கணும். அப்புறம் உள்ளாடி ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை இந்த லாஸ்ட்டு ஃபைனல் பண்ண முன்னாடி இதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கணும். இந்த லாஸ்ட் இது உள்ளாடி விடும்போது கொஞ்சம் கவனமாக விட்டுக்கோங்க. நான் அது இப்போது முதல்ல இருந்ததை வெளியே எடுத்தேன், ஏன்னா அது கிளியராக வராத மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நிதானமாக தான் நம்ம இது பண்ணணும். அப்புறம் இதெல்லாம் பண்ணிவிட்டு இப்படி ஒரு சுற்றி விட்டுக்கணுங்க. அப்படி சுற்றி கரெக்டாக வருதான்னு, உள்ளே எங்கேயாவது கரெக்ஷன் தேவைப்பட்டதுன்னா அந்த கரெக்ஷனையும் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் தான் இந்த பகுதியை எல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில்
கரெக்டாக இந்த மாதிரி பண்ணிக்கணும். பார்த்தீங்களா, இப்போ கரெக்டாகிடுச்சு பார்த்தீங்களா, நம்ம முதல்ல இருந்ததுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். எங்கே நமக்கு கரெக்ஷன் தேவையோ அங்கே பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு என்ன கலரில் வேணும்? ப்ளூ நிறைய நல்லா இருக்கும் பொதுவாக. நான் இந்த கலரை தேர்ந்தெடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல். செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கும்போது பிள்ளைங்களை செய்ய என்கரேஜ் பண்ணுங்கள்.